திருமுழுக்கு யோவானின் பாடுகள், மோசமான வளர்ப்பு. இன்று திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு மரித்த திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளின் பொழுது ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கக்கூடாது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். குழந்தை வளர்ப்பு என்று வரும் பொழுது அங்கு 2 பேர் ஈடுபடுகின்றார்கள். ஒன்று பெற்றோர், 2 குழந்தைகள். 2 செயல்களும் அங்கு நடைபெறுகின்றது. ஒன்று கற்பித்தல், இன்னொன்று கற்றல். இந்த கற்பித்தல் என்ற செயலை செய்பவர்கள் பெற்றோர்கள், கற்றல் என்ற செயலை செய்பவர்கள் குழந்தைகள். பெற்றோர்கள் தொடக்க காலத்திலிருந்து எதை கற்றுத்தருகின்றார்களோ அதைத்தான் தொடக்க காலத்திலிருந்தே குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உளவியல் பூர்வமான உண்மையும் கூட. இங்கு இன்றைய நற்செய்தியின்படி ஒரு பெற்றோர் நமக்கு கண்முன்பாக வைக்கப்படுகின்றார். அந்த பெற்றோரில் ஒருவர் மட்டுமே தென்படுகின்றார். அவர்தான் ஏரோதியாள் என்ற ஒரு பெண்மணி. அவர் அம்மா என்ற ஒரு பெற்றோரின் பொறுப்பை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பிறந்த மகளுக்கு அவர் கற்றுத்தந்தது என்ன? அவர் என்ன கற்றுத்தந்தாரோ அதைத்தான் மகள் கற்றுக்கொண்டார் என்பதைத்தான் இந்த திருநாள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த பெற்றோர் என்ற நிலையில் இருந்த அந்த தாய் மோசமான ஒரு வாழ்க்கை நடத்தினார். ஆகவேதான் அவர் கற்றுத்தந்ததும், தன் குழந்தைக்கு கற்றுத்தந்ததும் மோசமானதையே கற்றுத்தந்தார். அப்படி மோசமாக எதை கற்றுத்தந்தார்? பல பேர் முன்பாக தன் மகளை அனுப்பி நடனமாடச் செய்கின்றார். அரசவையில் நடனமாடுவது என்பது அவ்வளவு நல்ல காரியமாக யாரும் நினைக்கவே மாட்டார்கள். ஆனால் தனது மகளுக்கு அதை கற்றுத்தந்து நீ போய் நடனமாடு என்று சொல்கின்றார். 2வது மோசமாக அவர் கற்றுத்தந்தது என்ன தெரியுமா? அரசன் உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று கேட்ட பொழுது நல்ல பரிசை கேட்க சொல்லி அவர் எதுவுமே சொல்லவில்லை. என்ன கேட்க சொன்னார்? திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று ஒருவரை கொலை செய்ய சொல்லி கற்றுத்தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு மோசமான வளர்ப்பை இவர் மேற்கொண்டிருந்திருக்கிறார். இந்த குழந்தையை சொல்லி எந்த தவறும் இல்லை. தாய் என்ன கற்றுத்தந்தாரோ அதை அந்த குழந்தை கற்றுக்கொண்டது. அவ்வளவே. கற்றுக்கொண்டதன் விளைவாக என்ன நடந்தது? திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். ஒரு நீதிமான் கொல்லப்பட்டார், நீதி சாகடிக்கப்பட்டது, இறைவாக்கினர் மரித்து போனார் என்பதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் பெற்றோர்கள் எந்த அளவிற்கு பொறுப்போடு தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருநாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெற்றோர்கள் தான் தோன்றித்தனமாக எனது இன்பமே பெரிது என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களை பார்த்துத்தான் குழந்தைகள் தீயதை கற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். பிறகு தலைமுறை எப்படி நிலைத்து நிற்கும், செழித்தோங்கும், நல்லதை இந்த சமுதாயத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும். உணர்ந்து பார்த்து ஏரோதியாள் போன்று வளர்க்க வேண்டாம். மாறாக திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்களாகிய செக்கரியாவை போன்றும் அவரது மனைவியாக எலிசபெத்தை போன்றும் குழந்தைகளை வளர்ப்போம். அப்பொழுதுதான் நீதியானது எதுவும், நேர்மையானது எதுவும் என்று திருமுழுக்கு யோவானைப் போல கற்றுக்கொண்ட குழந்தைகள் எடுத்துரைக்கும். ஏரோதியாளைப் போல ஒருபோதும் வளர்க்க வேண்டாம்.